அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குருவழியில் குருடைய சிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, நம்ம இன்றைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகின்ற புதன் பயிற்சியை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னங்க புதன் பயிற்சி? நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிரக பயிற்சியுமே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்முடைய அம்மன் அருள் டிவி நேர் அனைவருமே ஒரு பயிற்சியை பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி செவ்வாய் பயிற்சி வீடியோ போட்டிருந்தோம். அனைவருமே இந்த பொங்காலம்மன் கோயிலேருந்து தான் அந்த செவ்வாய் பயிற்சி வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க. இந்த ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணியிருக்கீங்க. நிறைய அது இல்லாமல் உங்கள் உறவினர் பட்ட சொல்லி நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அனைவருக்குமே என்னுடைய குரு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா செவ்வாய் பயிற்சி எடுத்தோன்னே இந்த அம்மன் அருள் டிவி நேரில் பொங்காலம்மன் கோயிலேருந்து கொடுக்கும்போது நிறைய பேர் இந்த கோவிலுக்கும் வந்துட்டு நிறைய பேர் பார்த்துட்டு அந்த கோயிலுடைய அருள் பட்டு போயிருக்கீங்க. அனைவருக்குமே என்னுடைய குரு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது. இன்றைக்கி பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்திங்கன்னா, அதாவது புதன் கிரக பயிற்சி. அது என்னங்க புதன் கிரக பயிற்சி? எல்லா கிரகமும் பயிற்சி, ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பயிற்சி கண்டிப்பாக உண்டு. இதெல்லாம் அதிக நாட்கள் உள்ள பயிற்சி. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் பாருங்கள், 2.5 வருஷம் அவர் பயிற்சியாகி ஒரு ராசியில் இருப்பார். ராகு கேது 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருப்பாங்க. அதேமாதிரி பார்த்தோம்னா குரு பகவான் ஒரு ராசியில் 1 வருஷம் இருப்பார். இதெல்லாம் அதிக நாட்களுக்குள்ள பயிற்சிக்குள்ள நாட்கள். ஆனால் இந்த கிரகம் மட்டும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த சுக்கிரன், செவ்வாய், புதன், இந்த 3 கிரகம் மட்டும் பார்த்தீங்கன்னா இது குறைந்த நாள் தான் ஒரு ராசியில் இருக்கும். ஆனால் அந்த ஒரு வருட பலனை வந்து இது 1 மாதத்தில் கொடுத்து போயிடும் இந்த கிரகங்கள். ஏன்னா சின்ன கிரகங்கள் தான், அதிக கம்மியாக பயணிக்கக்கூடிய கிரகம் தான். இருந்தாலும் இது அதிக ஒரு நடுப்பலனை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மெயினாக இந்த பயிற்சி, இந்த கிரகம்லாம் பார்த்து தான் நம்ம பலன் சொல்ல முடியும். அப்படி பார்க்கும்போது பார்த்தா இந்த புதன் கிரக பயிற்சி எப்போ வருது? இந்த புதனுடைய கிரக பயிற்சி எப்போ வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஜூன் மாதம் 25ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை தான். இது ரொம்ப நாள்லாம் ஒரு ராசியில் இருக்க மாட்டார் இந்த புதன் பகவான். இந்த ஜூன் மாதம் 25லேருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி மட்டும்தான் அவர் இருப்பார். அதாவது ரிஷப ராசியில் மிருகசீரிட நட்சத்திரத்துலேருந்து 2ஆம் பாதத்துலேருந்து 3ஆம் பாதத்துக்கு மிதுன ராசிக்கு அவர் சொந்த வீட்டுக்கு போகிறார். இதுதான் அதில் மெயின். சரிங்களா? வாடகை வீட்டில் இருக்கிறதுக்கும் சொந்த வீட்டுக்கு போகும்போது எது மாதிரி பலனை இந்த உங்களுக்கு ஒவ்வொரு ராசிக்கும் கொடுக்க போகிறான்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா புதன் மெயினாக ஒவ்வொரு மனிதனுக்கும் முக்கியமான கிரகம். இந்த புதன் தான். புதன் இல்லையே எதுவுமே ஒரு மனிதனுக்கு செயல்பாடு இயங்கவே இருக்காது. ஏங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, புதன் தான் நம்ம புத்திக்கு அதிபதி. புத்திசாலி. அவர் புத்திசாலியாக இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்னா அந்த புதன் பகவான் தான் நம்ம பார்க்கணும். வேறு எதையும் பார்க்க முடியாது. புதன் நல்லா இருந்தால் தான் படிப்பு கல்வியில் நல்லபடியாக படிக்க முடியும். இவர் இல்லாமல் படிப்பு கல்வியே சரியாக வராது. அப்போ இந்த கிரகங்கிறது பார்த்தோன்னா ஒரு மனிதனுக்கு புதனுடைய கிரகம் முக்கியத்துவமான கிரகம். இந்த புதன் நல்லா இருந்தால் தான் பேச்சே வரும். ஒருத்தர் நல்லா பேசுகிறாரு அப்படின்னா பேச்சுத்தன்மைக்கு யாருன்னா இந்த புதன் தான். ஏன் மந்திரம் சொல்கிறது, உபச்சாரம் பண்ணுறது, அதுக்கெலாம் அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இது இருந்தால் தான் பல மொழி பேச முடியும். ஒரு மொழி இல்லை, பல மொழி பேசுவார். புதன் நல்லா இருந்துட்டார்னா, ஒவ்வொரு ஜாதகத்தில் புதன் நல்லா இருந்தால் பல மொழி பேச வைப்பார். அது மட்டும் இல்லாமல் புத்திசாலியாக உங்களுக்கு புத்தி கூர்மையாக அதிகமாக கொடுப்பார். அப்படிப்பட்ட இந்த புதன் தான் ஒரு மனிதனுக்கு முக்கியமான கிரகம். ஆனால் இதை யாருமே பெருசாக எடுத்துக்கிறது. ஆனால் இந்த புதன் நல்லா இருந்தால் தான் தாய்மாமனுடைய உறவே நல்லா இருக்குங்க. எல்லோரும் எடுத்தவனா போய் ஜாதகத்தில் கேட்பாங்க, இதில் பொண்ணு மாமன் ஊரில் கிடைக்குமா கிடைக்காது, தாய்மாமன் ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க, கேட்பாங்க. பார்த்தீங்கன்னா அந்த மாமனுக்குள்ள அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இந்த புதன் நல்லா இருந்தால் தான் தாய்மாமன் உறவு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, இவர் பேர் வித்தைக்காரகனுங்கிறாங்க. பல வித்தையை பண்ணுவார். பல வித்தினா புத்திசாலித்தனமாக ஒரு விஷயத்தை யோசித்து 1க்கு 2 வாட்டி யோசித்து பண்ணக்கூடிய குணம் யாருன்னா இந்த புதன் பகவான் நல்லா இருந்தால் அந்த குணங்கள் அதிகமாக இருக்கும். இடத்துக்கு ஏற்றாப்புல ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி போகிற குணமும் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதையும் தாண்டி மனித உடலில் அவருக்கு யாருக்கு அதிபதி? மனித உடலில் இந்த புதன் எதுக்கெல்லாம் அதிபதியாக வருவார் பார்த்தீங்கன்னா, நரம்பு, நம்முடைய உடம்புல உள்ள நரம்புக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த புதன். இவர் நல்லா இருந்தால் தாங்க நரம்பு சார்ந்த விஷயம் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, தோல் பகுதி, நம்முடைய தோல், ஸ்கின்னு, இந்த தோலுக்கெல்லாம் அதிபதி, ஸ்கின்னுக்குன்னு அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இவர் நல்லா இருந்தால் தான் தோல் சார்ந்த விஷயம் ஸ்ட்ராங்காக நல்லா இருக்கும். இதுவர் நல்லா இல்லாமல் தோல் பகுதி சார்ந்த விஷயம் சரியாக வராது. அப்போ இந்த புதன் பாருங்கள் எவ்வளோக்கெல்லாம் அதிபதியாக வர்றாரு. அது மட்டும் இல்லைங்க, புதன் வர்ற இது பார்த்தோம்னா
எதுலேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சாணக்கிய தனம் சொல்லுவாங்க. அதாவது சாணக்கியமாக பார்க்க அமைதியாக இருந்து நிறைய காரியத்தை சாதிக்கிறாரே, அப்படிப்பட்ட இந்த புத்தி கூர்மையை கொடுக்கக்கூடிய கிரகம் எதுனா இந்த புதன் பகவான் தான். அது மட்டும் இல்லைங்க, மெயினாக கணிதம், நல்லா கணக்கு வழக்கு யார் நல்லா போடுவாங்க அவங்களுக்கு ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், இவருடைய தொடர்பு கண்டிப்பாக இருக்கும். புதன் இருந்தால் தான் ஆடிட்டர், கணக்கர், எழுத்தர், இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இந்த புதன் நல்லா இல்லாமல் எதுவுமே இங்கே சரியாக இருக்காது. ஏன் படிக்கிற மாணவ மாணவிகள் பட்ட படிப்பு படிக்கணும்னா இந்த புதன் நல்லா இருக்கணும். அனைவரும் இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் பார்க்கணும். புதன் நல்லா இருந்தால் தான் படிப்பு கல்வியே நல்லபடியாக போகும். அது மட்டும் இல்லைங்க, நகைச்சுவை உணர்வு. ஒரு மனிதன் பாருங்கள், இந்த புதன் யாருக்கும் நல்லா இருக்காரு, சிரிச்சுக்கிட்டே இருப்பார், குழந்தை மாதிரி இருப்பார். அவருடைய குணங்கள் எப்படி இருக்கும்? குழந்தை, ஏன்னா இது இரட்டை அலிகிரகம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா 2 விதமான குணத்தை கொடுப்பார். இந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இந்த 12 வயசுக்குள்ளே உள்ள குழந்தை யாரெல்லாம் கிரக அடிப்படையில் பார்த்தோம்னா புதன் தான். அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்? திடீர்னு நல்ல ஒரு குணம் இருக்கும், திடீர்னு அழுகும், திடீர்னு சிரிக்கும். அப்போ இந்த யார் இரட்டை குணம் உள்ளவங்க எல்லாருமே புதனுடைய ஆதிக்கம் தான். இந்த புதன் நல்லா இருந்தால் தான் நகைச்சுவை உணர்வு, நகைச்சுவை நடிகர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தில் எடுத்து பாருங்கள், இந்த புதன் வந்து ஸ்ட்ராங்காக இருப்பார். அப்படி இருந்தால் தான் ஒரு நகைச்சுவை உணர்வை கொண்டாட முடியும். அப்படிப்பட்ட இந்த புதன் ஒவ்வொரு மனிதனுக்கும் நல்ல ஒரு அனுகூலத்தை இருக்கும். பேசுறதுக்கு நல்ல ஒரு பேச்சு திறமை, பட்டிமன்ற பேச்சாளர், பேச்சுத்தன்மைக்குள்ள அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இவர் நல்லா இருந்தால் தான் நம்ம பேசவே முடியும். நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணுறது, ஆராய்ச்சி நல்லா மைண்டை யூஸ் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுற குணம் இவர் யாருன்னா இந்த புதன் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். இவர் இல்லாமல் எந்த ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி எழுத்து கணிதம் சம்மந்தப்பட்ட எழுத்துத்துறை, ப்ரெஸ்ஸு சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, எழுத்து, கணக்கர், ஆடிட்டர், இதெல்லாம் அதிகமாக பார்க்குறவங்க. இந்த பத்திரை துறையில் அக்கௌண்ட்ஸு, கணக்கு வளர்ந்த தாசில்தார், விவோ, இவங்கெல்லாம் யார் அதிபதினா இந்த புதன் நல்லா இருந்தால் தான் இதெல்லாம் அவங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். ஏன் அச்சடிக்கிற துறை, அச்சகம், அதாவது இந்த ப்ரெஸ்ஸு சார்ந்த அச்சகம் உள்ள துறைனா யாருன்னா இந்த புதன் நல்லா இருந்தால் தான் நல்லா அனுகூலமாக இருக்கும். ஏன் இந்த ஐடிஎஃபில் இருக்காங்க பாருங்கள், அவங்கெல்லாம் ஜாதகத்தை எடுத்து பார்த்தா இந்த புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார் அவங்க ஜாதகத்தில். அது மட்டும் இல்லைங்க, மக்களுடைய தொடர்பில் யாரெல்லாம் வேலை பார்க்குறாங்களோ இவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த புதன் நல்லா இருந்தாங்க மக்களுடைய தொடர்பு நல்லா இருக்கும். ஏன்னா மக்கள்கிட்ட நல்லா அனுசரையாக பேசுகிற குணம் வந்து இவங்கள்ட்ட அதிகமாக இருக்கும். அரசியல்வாதி, அந்த சாணக்கிய புத்தியை கொடுக்குறது யாருன்னா அந்த புதன் தான். அவங்களுக்கு இந்த வீடியோ முக்கியமான ஒரு வீடியோ இருக்குது. இந்த புதன் நல்லா இருந்தால் தான் அரசாங்கம் அரசியலில் நல்ல ஒரு சிறந்து புத்திசாலியாக போக முடியும். அப்படிப்பட்ட இந்த அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். அது மட்டும் இல்லைங்க, தொலைபேசி சம்பந்தமான கையில் வச்சுருக்க மொபைல் வந்து ராகு, இது பிரம்மாண்டமாக இருக்கிறது ராகு. ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய சிம்மு யார்? புதன் தான். அவங்கள ஏற்கிறத அது எல்லாமே நல்லா இருக்குது, பிரம்மாண்டமாக இருக்குது. உள்ள சிம்மு இருந்தால் தானே வேலை செய்யும். அப்படிப்பட்ட புத்தி, அந்த சிம்மு இருந்தால் தான் ஒரு மனிதனுக்கு எல்லாமே வேலை செய்யும். அது பற்றி அதேமாதிரி பார்த்தோன்னா மனிதனுக்கு எல்லாமே ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதை புத்தியை வச்சு தான் நீங்கள் செயல்பட பண்ண முடியும். புத்தி இல்லாமல் எந்த ஒரு விஷயமே பண்ண முடியாது. ஒருத்தர் சொல்லுவார், பார்க்க இவ்வளோ பார்க்குறது இவ்வளோ புத்திசாலி ஆள், பார்க்க ஒரு மௌனமாக இருந்தார், பேச்சுத்தன்மை பயங்கரமாக பேசுகிறாரே. அப்போ அந்த அதிபதினா யார்? இந்த புதன் நல்லா இருந்தால் தான் நம்ம பேச முடியும். அதே மாதிரி தொலைபேசி, தொலைக்காட்சி, இதெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இந்த சம்மந்தமாக யாரெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, ஏன் செல்ஃபோன் சார்ந்த விஷயம் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இவர் இருந்தால் தான் அந்த தொடர்பில் அவங்க போவார். அது இல்லாமல் இந்த காற்று சம்மந்தப்பட்ட வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்களா, இதுக்கு அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இவர் நல்லா இருந்தால் தான் இதுவும் நல்லா அனுகூலத்தை கொடுக்கும். அதே மாதிரி பார்த்தோன்னா, அதாவது பச்சை நீரை சம்மந்தமாக வேலை பார்க்குறாங்க பாருங்கள். பச்சை நிறம், இந்த விவசாய தொழில், விவசாயம் சம்மந்தப்பட்டது, பச்சை நீரை சம்மந்தப்பட்டது, இது எல்லாமே அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இவர் புதன் நல்லா இருந்தால் தான் எல்லாமே அனுகூலமாக இருக்கும். ஒவ்வொரு மனிதனுக்கும் இந்த புதன் பாருங்கள் எவ்வளோ ஒரு முக்கியமான கிரகமாக பாருங்கள். வங்கியில் வேலை பார்க்கணுங்க அப்படின்னா யாருன்னா இந்த புதன் நல்லா இருந்தாங்க பார்க்க முடியும். பேங்கில் வேலை பார்க்குறாங்க பார்த்தீங்கன்னா இந்த புதனுடைய கிரகம் உங்களுக்கு பாருங்கள், எடுத்து பாருங்கள், புதன் நல்லா ஸ்ட்ராங்காக இருப்பார். அது மட்டும் இல்லைங்க, கமிஷன் தொழில் யாரெல்லாம் பண்ணணுமோ அவங்கெல்லாம் இந்த புதன் வேணும். அனைவருமே இந்த வீடியோ பாருங்கன்னா கமிஷன் சம்மந்தப்பட்ட தொழில் அனைவருக்குமே இந்த புதன் தான். ஏன்னா உழைப்பே போடாமல் வருமானம் தேடிட்டு போயிட்டே இருப்பார். அதே மாதிரி பார்த்தோன்னா மளிகை கடை வியாபாரம், இந்த ஏஜென்சி வியாபாரம், இது சார்ந்து அதுக்கெல்லாம் அதிபதி யாருன்னா இந்த புதன் தான். இவர் நல்லா இருந்தால் தான் இது எல்லாமே பண்ண முடியும். அப்படிப்பட்ட புதன் பயிற்சியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். பேச்சுக்கு அதிபதி புதன் தான். அந்த புதன் பயிற்சியை பற்றி தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், ஒவ்வொரு மனிதனுக்கு புதன் எவ்வளோக்குலாம் ஆதிக்கமாக வர்றாரு. ஆனால் இந்த கிரகத்தை எல்லாரும் பெருசாக எடுத்துக்க கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட இந்த புதன் பயிற்சி சொந்த வீட்டுக்கு, அவருடைய வீட்டுக்கு மிதுன ராசிக்கு வர்றார். அப்போ இந்த மிதுன ராசிக்கு வரும்போது இந்த 12 ராசிக்கும் எது மாதிரி பலனை கொடுக்க போகிறார் அதை பற்றி நம்ம ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே
நட்சத்திர பலன் நான் கண்டிப்பாக கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட நட்சத்திர பலனுக்காண்டி நம்ம வீடியோ நிறைய பேர் எனக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க. இதில் கடைசி மட்டும் பாருங்கள், ஒவ்வொரு ராசிக்கும் நட்சத்திர இதில் பார்ப்போம். இந்த புதன் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் போகும்போது எது மாதிரி பலனை உங்களுக்கு கொடுக்க போகிறான்னு சொல்லி அதை டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ கடைசி மட்டும் வீடியோ பாருங்கள். இந்த அம்மன் அருள் டிவியில் ஃபஸ்ட் வாட்டி பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போவோம். அன்பார்ந்த உழைப்பை நம்பி வாழக்கூடிய மகர ராசி என்பர்களே, அவங்களுக்கு வரக்கூடிய இந்த புதனுடைய கிரக பயிற்சி நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு கிரக பயிற்சியும் பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி சுக்கிர பயிற்சி பார்த்தோம், செவ்வாய் பயிற்சி பார்த்தோம். இப்போ பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா புதனுடைய கிரக பயிற்சி. இந்த புதன் சம்பந்தமாக உங்களுக்கு எது மாதிரி ஒரு அனுகூலத்தை கொடுக்க போகிறாரு. இந்த புதன் வந்து வர்றாருன்னா புத்திக்குள்ள அறிவுக்குள்ள கிரகம் வருது. அப்போ உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுக்க சொல்லி ஒரு பொது பலனை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து தொடர்ந்து நம்ம சேனலை ஃபஸ்ட் வாட்டி பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஆளுங்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்கன்னா நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நல்லபடியாக என்னுடைய இறை சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரணும். இதுதான் என்னுடைய முக்கியமான ஆசை. இது வந்து ஒரு பொதுவான பலன் தான். இதில் கடைசியில் உங்களுக்கு நட்சத்திர பலன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். அதாவது இந்த மகர ராசிக்காரங்களுக்கு ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் நான் கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ இந்த புதனுடைய கிரக பயிற்சி மகர ராசிக்கு எப்படி இருக்கும் சொல்லி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி கிரகங்கள் எங்கெங்கே இருக்கான்னு சொல்லி பார்ப்போம். பாருங்கள், உங்கள் ராசிலேருந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். பாத சனியில் நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க. அடுத்து பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல குரு பகவான் ராகு பகவான் மேச ராசியில். உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் பார்த்தோன்னா இந்த புதனும் சூரியனும் சேர்ந்து உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் பக்கவாக இருக்கிறாங்க. 7ஆம் இடத்துல பார்த்தோம்னா உங்களுக்கு செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்து உட்காந்துருக்காங்க. அதையும் தாண்டி 10ஆம் பாவத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு கேது பகவான் இருக்காரு, அதாவது உங்களுக்கு துலா ராசியில். இதுதான் இந்த மாதத்துடைய கிரக கோள்கள். அதாவது இந்த ஜூன் மாதம் இந்த வரக்கூடிய இந்த புதன் கிரக பயிற்சியில் உள்ள கோள்களுடைய நிலவரம். உங்களுக்கு ஜூன் 25லேருந்து ஜூலை மாதம் 7ஆம் தேதி வரை தான் இந்த சொந்த வீட்டில் இந்த புதன் பகவான் இருப்பார். அப்போ எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார்னு சொல்லி ஒரு பொதுவான ஒரு பலன் தான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து பொதுவான ஒரு பலன் தான். ஃபஸ்ட்டு விதிஜாதத்தில் தசாபதி தான் மெயின். நல்லா பார்த்துங்க. நிறைய பேர் எல்லாம் சொல்கிறாங்க சிறப்பான ஒரு பலன் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனால் இது வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன். அப்போ தசாபத்தியை பாருங்கள். நீங்கள் நம்ம என்ன கர்ம வினையில் பிறந்திருக்கோம் சொல்லி பாருங்கள். எந்த ஒரு மனிதனும் கர்ம வினை இல்லாமல் அந்த கலியுகத்தில் கண்டிப்பாக பிறக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கர்ம வினை இருக்கும். எல்லாமே இருக்கும். எல்லா செல்வம் வருமானம் இது எல்லாமே இருக்கும். இருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு மனக்குழப்பத்தில் இருந்துகிட்டே இருப்பார். அப்போ அவருடைய கர்ம வினையை வந்து அந்த ஜென்மத்தில் நம்முடைய முன்னோர்கள் என்ன கர்ம வினை பண்ணுறோமோ அதை தான் நம்மளுக்கு இந்த இறைவன் கொடுக்கக்கூடிய விஷயம். அப்போ ஒரு சுயஜாதத்தில் லக்னம் என்பது உயிர், ராசிங்கிறது உடல். இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். இது நல்லா இருந்தால் தான் நம்ம எதுலையுமே ஒரு வெற்றி பாதை நோக்கி நம்ம செல்ல முடியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம இந்த கலியுகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எல்லாருமே இந்த ஜோதிடத்தில் உள்ளவங்க அனைவரும் சொல்கிறேன், என்னுடைய இறை சிந்தனை என்னுடைய மக்களுக்கு நல்லபடியாக போகணும். அதனால தான் ஜோதிடத்தையும் மருத்துவரையும் பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது பார்த்தோன்னா இந்த புதன் பயிற்சி உங்களுக்கு எது மாதிரி ஒரு பலனை கொடுப்பார் சொல்லி பார்ப்போம். பொதுவாக பாருங்கள், உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல பார்த்து சூரியன் புதனும் சேர்ந்து உட்காங்க. இதுதான் புதன் பயிற்சியுடைய அமைப்பு. அப்போ புதன் வந்து 6ஆம் இடத்துல இருக்கார், ஆட்சி பலத்தில் இருக்கார். அப்போ புதன் வந்துட்டு 6ஆம் பாவத்துக்கு வந்துட்டாவே பார்த்தா அதாவது வேலை உத்தியோகத்துக்குள்ள கிரகத்தை ஆக்டிவேஷன் பண்ணிடுவார். அடுத்து பார்த்தா 8ஆம் வீட்டை 6ஆம் இடத்துல இருந்தாவே இது விபரீத ராஜயோகத்தை ஏற்படுத்துறாரு. இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை இந்த மகர ராசிக்கு அமைச்சு கொடுக்குறாரு. ஏன்னா கெட்ட அதிபதி கெட்ட இடத்துல இருந்தால் என்ன ஆகும், நல்ல யோகத்தை கொடுத்துருவார். அப்போ விபரீத ராஜயோகமாக மாறுது. ஏன்னா இந்த சூரிய பகவான் உங்களுக்கு 8ஆம் வீட்டு அதிபதியாக வராது, சிம்ம ராசி அதிபதி. அவர் போயிட்டு 6ஆம் இடத்துல நிற்கிறதுனால உங்களுக்கு விபரீத ராஜயோகத்தை கொடுக்காரு. எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் உட்காந்துருக்கு. அப்போ ஆறுங்கிறதுனா வேலை உத்தியோகம் தொழில் இது எல்லாமே உங்களுக்கு இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம். யாரெல்லாம் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு நீங்கள் இடம் சம்பந்தமாக பிரச்சனை பூமி சார்ந்த பிரச்சனை அலைஞ்சிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்களுக்கு அனைவருக்கும் சொல்கிறேன், இந்த புதன் கிரக பயிற்சி மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள பயிற்சியாக கண்டிப்பாக வரும். எடுத்த காரியம் எல்லாமே வெற்றியாகி வர்றதுக்கு இந்த புதன் கிரக பயிற்சி உங்களுக்கு அமைச்சு கொடுக்குற. அப்போ அந்த மகர ராசிக்கு போகக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட எதிரியாக இருந்தாலும் இப்போ நீங்கள் ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வந்திருக்கு. ஏன்னா ஆறுங்கிறது என்ன, எல்லாமே உங்களுக்கு அடக்கி ஆளக்கூடிய குணங்கள். அப்போ எதிரிகள் ஆறுங்கண்ணா எதிரி பகை கடன் தானே. அப்போ எங்கே போய் கடன் கட்டாலும் இப்போ கிடைக்குங்க. கண்டிப்பாக அந்த மகரத்துக்கு வேலை உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறாப்புல இந்த மகர ராசிக்கு அதிகமாக இந்த காலகட்டம் கொண்டு போகுது. ஏன்னா இந்த புதன் போகக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பலன் கொடுப்பாரு. எப்படி பார்த்தாலும் இந்த புதன் போகக்கூடிய நட்சத்திரம் தான் மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம் 3 நட்சத்திரம் தான். இந்த மூணு நட்சத்திர அதிபதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிருகசீரங்கிறப்ப செவ்வாய். உங்களுக்கு செவ்வாய் பாருங்கள், உங்களுக்கு 7ஆம் இடத்துலேருந்து ஒரு ராசியை டேரெக்டாக அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே நல்ல பண்ண அவர் செய்ய பார்த்துருவார். அப்போ கணவன் மனைவி பிரிவினை, நண்பர்கள் பழக்கம் ஃப்ரெண்ட்ஷிப் இது எல்லாமே நல்லபடியாக கொண்டு போயிடுவார். அடுத்து பார்த்தோம்னா திருவாதிரை நட்சத்திரத்தில் போவார். அப்போ திருவாதிரைங்கிற பார்த்தோன்னா ராகுடைய கால்கள் நிற்கிறார். அப்போ ராகு உங்களுக்கு எத்தனாம் இடத்துல இருக்கார், 4ஆம் இடத்துல இருக்கார். அப்போ வீடு, இடம், பூமி, சொத்து இது எல்லாமே உங்களுக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவார். அப்போ உங்களுக்கு வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயம் நல்லா அனுகூலமாக போகிறோம். இடம் பூமி சார்ந்த விஷயம் அனுகூலமாக கிடைக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. நிறைய பேருக்கு அடுத்து குருவோட சாரத்தில் போகும்போது இன்னும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுத்துருவார். உங்கள் குருவும் ஆல்ரெடி 4ஆம் இடத்துல இருக்கா, இந்த
நேரத்தில் எல்லாமே உங்களுக்கு இடம் பூமி உங்களுடைய சுகத்தை தான் ஆக்டிவேஷன் பண்ணுற. அப்போ மகர ராசிக்கு எல்லாமே சுக சார்ந்த விஷயம், இடம் சார்ந்த விஷயம், பூமி சார்ந்த விஷயம், இது எல்லாமே ஆக்டிவேஷன் ஆகுது. இதெல்லாம் நீங்கள் அணிவிக்க தயார்னா உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி நல்லா இருக்கணும். இதெல்லாம் இது ஒரு பொதுவான பலன் தான். ஏன்னா உங்களுக்கு நாங்கள் டீட்டெயிலாக கொடுத்துறோம். ஏன்னா நிறைய பேர் கேட்குறாங்க எல்லாமே சிறப்பாக சொல்கிறீங்க, இது வரைக்கும் நான் கஷ்டப்படுத்தேன். அப்போ விதி ஜாதகத்தை எடுத்து பார்க்கணும். ஏன்னா உங்களுக்கு பாத சனி நடந்துருக்கு, ஜென்ம சனி 7.5 வருஷம் 5 வருஷம் ஒரு சில பேருக்கு சனி பகவான் கெட்டு போயிருந்தாருன்னா நிறைய 5 வருஷம் ஒரு சில தடைகளை கண்டிப்பாக மகர ராசியை கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. இதையும் தாண்டி பார்த்தோன்னா உங்களுக்கு பாத சனி 2ஆம் இடத்துல சனி வராரா, அங்கே வருமானத்தில் அவர் கையை வைப்பார், உங்களுடைய பேச்சு புகழுக்கு தடை பண்ணுவார். இது எல்லாமே கொஞ்சம் மந்த தன்மையை கொடுப்பார். ஏன்னா 7.5 சனிங்கிறது பார்த்தோன்னா எல்லா ஒரு மனிதனுக்கும் இந்த சனி வராரா உங்களுடைய வித்தைகளை கற்றுக் கொடுக்க தான் சனி பகவான் உங்களுக்குள்ள வந்து சனி பகவான் இறங்குறாருன்னா உங்களுடைய ஆசைகள், எண்ணங்கள், இது எல்லாமே வருமானங்கள், இது எல்லாத்தையும் அவர் ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்போ இருக்கும்போது அப்போ சுயஜாதத்தில் சனி பகவான் நல்லா இருந்தால் தான் அந்த வருமான சந்தோஷம், குடும்ப சந்தோஷம் எல்லாமே அனுகூலமாகும். ஏன் கணவன் மனைவிக்குள்ள ஒரு வருத்தத்தை கொண்டாந்து வைப்பார். ஏன்னா உங்களுக்கு 7ஆம் வீட்டு அதிபதியான 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் நீசமாகிறாரா, உங்களுடைய அம்மாவுடைய உடல் சார்ந்த விஷயம் வருது, உங்கள் ஆசைகள் போய் நீசமாகுது. எல்லா விஷயமே கொஞ்சம் உடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, உங்களுக்கு உடம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, எதிர்பார்த்த தன லாபங்கள், இது எல்லாமே நீசமாதப்போ நிறைய விரைய செலவுகளை நீங்கள் பண்ணுறாப்புல கொண்டு போயிடுவார். அதாவது இந்த சுக்கிர பகவான், அதாவது உங்களுக்கு 11ஆம் வீட்டு அதிபதியான செவ்வாய் தானே, அவர் அங்கே போய் 7ஆம் இடத்துல இது மாதிரி ஒரு அனுகூலத்தை ஒரு சில பேர் கொடுத்துருவார். ஆனால் இனிமேல் பாருங்கள், உங்களுக்கு இந்த புதனுடைய கிரக பயிற்சி பார்த்தா உங்கள் வாழ்க்கையே பெரட்டி அமைக்க போது எதிர்பார்த்த லாபங்கள் எல்லாமே வெற்றியாகி வர்றதுக்கு அப்பல இந்த புதனுடைய கிரக பயிற்சி சாதகமாக மகர ராசிக்கு. ஏன் அப்படின்னா உங்களுக்கு பாருங்க, சூரியனும் புதனும் சேர்ந்து 6ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்க 12ஆம் இடத்தை பார்க்குறாங்களா. அப்போ 12ஆம் இடத்துல வெளிநாடு வெளியூர் மூலமாக நிறைய வருமானத்தை கொடுப்பாரு, எதிர்பார்த்த லாபத்தை அதிகமாக கொடுப்பாரு, எப்படிப்பட்ட எதிரியாக தான் ஜெயிக்கிற திறமையை கொடுத்துருவார். அதனால இந்த கிரக பயிற்சி பார்த்தா உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்குது. ஏன்னா உங்களுக்கு சுக்கிரனுடைய பார்வையும் உங்கள் ராசி மேலப்படுது, செவ்வாயுடைய கிரகம் பார்வைப்படுது, குருவுடைய பார்வையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் உங்களுக்கு 10ஆம் பாவத்தில் தொழில் ஸ்தானத்தை பதிக்கிறார். அப்போ எல்லாமே கொஞ்சம் நல்ல விஷயங்கள் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொஞ்சம் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. இன்னும் உங்களுக்கு கிளியர் ஆகணும் பாருங்க, நான் சொன்ன அந்த ஜூலைக்கு அப்புறம் பாருங்க நிறைய ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக கொடுப்பாரு. இந்த கிரக பயிற்சியை பாருங்க, உங்களுக்கு வாழ்க்கையில் வேலை இல்லாதவங்களுக்குலாம் வேலை கண்டிப்பாக கிடைக்குங்க. உத்தியோகத்தில் உயர் பதவி, யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் எதிர்பார்க்குறீங்களா மகர ராசிக்காரங்க, அதிக பேருக்கு ப்ரமோஷன் கண்டிப்பாக இருக்கும். வேலையில் ஒரு மாற்றங்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு. இடம் விட்டு இடம் வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கு முன்னாடி வேலையே இல்லை, வேலையே கிடைக்கல, எங்கே போனாலும் தாமதமாகுதுன்னு சொன்னவங்க அனைவருக்கும் பாருங்க வேலை உத்தியோகம் நல்லபடியாக வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு, வேலையில் ஒரு முன்னேற்றம் வரது வாய்ப்பு இருக்கு. ப்ரமோஷன் உங்களை தேடி வரும், இந்த காலகட்டம் அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருமானம் எந்த ஒரு தடையும் இல்லாமல், நான் சொன்ன டேட்டு தான் கண்டிப்பாக வருமானம் இனிமேல் அங்கே பாதிக்காதுன்னா உங்களுக்கு வருமானத்துக்குள்ள அதிபதியை செவ்வாய் சனி அங்கே போய் இருந்தாலும் மற்ற கிரகத்துடைய தன்மை உங்களுக்கு சாதகமாக இருக்குது. செவ்வாய் சுக்கிரன், ஏன்னா உங்களுக்கு தொழிலுக்குள்ள கிரகம், உங்கள் மனசுக்குள்ள அதிபதி கிரகம், அது எல்லாமே மாற்றம் வரது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருமண வாழ்க்கையும் திருமண சார்ந்த விஷயம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். திருமண வாழ்க்கையில் கணவர் மனைவிக்குள்ள பிரிவினை இருந்தாலும் சரியாகி உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்கு அந்த காலகட்டம் கண்டிப்பாக கொண்டு போகுது. அப்போ திருமண வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். அதே மாதிரி இடம் பூமி வாங்கி விற்கிறவங்க, ரியல் எஸ்டேட் தொழில் பண்ணுறவங்க, இடத்த வாங்கி விற்கிறவங்க அனைவருக்கும் நான் சொல்கிறேன் மிகப்பெரிய சாதகமாக இந்த மாதம் கொண்டு போகும். உங்களுக்கு நிறைய ஒரு அனுகூலம் இருக்குது. ஏன்னா சூரியன் புதன் வந்தாவே எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கும், கடன் கிடைக்கிறதுல கடன் கிடைக்கும். அது இல்லாமல் வேலையில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும். இடம் வாங்கி விற்கிறவங்க, ஒன்று இடம் வாங்குவாங்க இல்லை பூமி நிறைய பேருக்கு வீடு கட்டுறது, இடம் வாங்குறது, இதெல்லாம் நிறைய விஷயம் இந்த காலகட்டத்தில் வர்றதுக்கு இந்த மகரத்து ராசிக்காருக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இருக்குது. உங்களுக்கு எல்லாமே ஒரு வெற்றியாக, என் தாய் மாமன் உறவுல நல்ல ஒரு மாற்றத்தை கொடுப்பாரு, மாமன் உறவு சார்ந்த விஷயம் நல்லா ஸ்ட்ராங்காக போகும், வேலையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் உங்கள் அமைப்புக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியூர் வெளிநாடு சார்ந்த விஷயம் நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் போயிடுவாங்க. நிறைய பேர் வெளிநாடு வெளியூர் சார்ந்த விஷயம் விசா அப்ளை பண்ணுறவங்களாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம். அதையும் தாண்டி படிப்பு கல்வி, மகர ராசி அனைவருக்கும் சொல்கிறேன், படிப்பு கல்வியில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றம் இந்த காலகட்டம் கொண்டு போகுது. படிப்பில் நல்ல ஒரு சாதனை பண்ணுறாப்புல உங்கள் காலகட்டம் கொண்டு போகும். ஏன் அப்படின்னா சூரிய புதாதித்யம் சொந்த இடத்துல 6ஆம் இடத்துல வந்திருக்காரப்ப படிப்பில் எந்த ஒரு தடை இருந்தாலும், நான் பொதுவாக சொல்கிறேன், எந்த ஒரு தடை இருந்தாலும் தடை நீங்கி உங்களுக்கு அனுகூலமாக வர வாய்ப்பு இருக்குது. இடம் விட்டு இடம் போய் படிக்கிறப்ப ஒரு முன்னேற்றம் வரது வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகி வர்றதுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பாக கொண்டு போகுது. அதே மாதிரி தான் வண்டி, ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், வண்டி வாகனம் வாங்குறவங்க இந்த மாதத்தில் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம், இல்லை இடமா வாங்கலாம். 2 விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் மகர ராசிக்காரங்க அதிகமாக ஆக்டிவேஷன் பண்ணிக்கோங்க. உங்கள் ஜாதத்தில் சனி பகவான் இதெல்லாம் அணிவிக்க சனி பகவான் நல்லா இருக்கணும். சனி பகவான் நல்லா இருந்தால் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அனுகூலமாக வரும். அதே மாதிரி தான் கமிஷன் தொழில் பண்ணுறவங்க, ஏதாச்சும் இந்த கமிஷன் தொழில் பண்ணுறவங்க அவங்களாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு முன்னேற்ற வாய்ப்பு இருக்குது. கடன் போய் எங்கே போய் கேட்டாலும் இப்போ கடன் சார்ந்த விஷயம் கண்டிப்பாக மகர ராசிக்கலாம் தொழில் ஸ்தானம் ஸ்ட்ராங்காக போகுங்க. தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் வரும், எதிர்பார்த்த லாபங்கள் இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லாட்ரி யோகத்துக்காண்டி முயற்சி பண்ணுறவங்க அனைவருக்கும் சொல்கிறேன், லாட்ரி யோகம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்கள் ஜாதகத்தில் முயற்சி பண்ணி பாருங்கள், உங்களுக்கு திசாபுத்தியை பாருங்கள். அது இல்லாமல் ஜாதகத்தில் அந்த லாட்ரி யோகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் கண்டிப்பாக உங்கள் ஜாதகத்தில் ஏதாச்சும் ஆட்சி உச்சமாக இருக்கும். அப்போ அந்த கிரகத்தோடைய தன்மையை நம்ம பயன்படுத்தும் போது கண்டிப்பாக ஒரு முன்னேற்றம் வரது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அதே போல் அரசாங்கம் அரசியல் தொடர்புலாம் மிக ஒரு லாபத்தை கொடுக்குறாப்புல கொண்டு போகும். இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் தான் விஷயம் நிறைய பேருக்கு கண்டிப்பாக கிடைக்கிறாப்புல இந்த மகர ராசிக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா பொதுவாக எந்த ஒரு மனிதனுமே நான் ஃபஸ்ட்டே சொல்கிறது தான், எந்த மனிதனும் பிரச்சனை இல்லாமல் வாழ முடியாதுங்க. பிரச்சனை இல்லாத மனிதனை யாருமே
கிடையாது. அனைவருக்குமே ஒவ்வொரு கர்ம வினை கண்டிப்பாக இறைவன் கொடுத்துருப்பார். அதுக்கு ஏற்றாப்புல மாற்றிக்கிட்டு அந்த கிரகத்துக்கு ஏற்றாப்புல ஒரு சில பரிகாரம் பண்ணிக்கிட்டு போனவே எல்லாத்துலேயும் வெற்றியாக போகுது. ஏன்னா எனக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மகர ராசிக்காரங்க நிறைய பேர் எனக்கு ஜாதகம் கொடுத்தது இந்த மகர ராசிக்காரங்க தான். அது இல்லாமல் நிறைய எனக்கு சப்ஸ்கிரைப் கொடுத்ததே யாரும் இந்த மகர ராசிக்காரங்க தான் நம்ம சேனலில். கண்டிப்பாக அனைவருக்குமே நான் மறுபடியும் நான் குரு சார்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு நல்ல அனுகூலமாக வரும். ஏன்னா ஒவ்வொரு பயிற்சி நான் கொடுத்துக்கிட்டு உங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டம் எல்லாமே உங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அமையுதுங்க. எல்லாமே வெற்றி பாதை நோக்கி போவீங்க. ஏன்னா இந்த சூரியன் புதனுடைய பார்வை, இந்த செவ்வாயுடைய பார்வை, இந்த சுக்கிரனுடைய பார்வை உங்கள் ராசி மேலே படுறதுனால தான். மெயினாக பாருங்கள், சுக்கிரன் வந்துட்டாருன்னா உங்களுக்கு நிறைய பேர் குழந்தை பாக்கியமே இல்லைன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக பாருங்கள் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். யாரெல்லாம் இந்த ஷேர் மார்க்கெட்டிங் உழைப்பில்லா வருமானம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்குலாம் ஒரு வெற்றி வாய்ப்பை நோக்கி நீங்கள் சொல்கிறாப்புல கண்டிப்பாக உண்டு. அப்போ பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல பிரச்சனை இருக்குது சொன்னவங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இடம் பூமி சார்ந்த பிரச்சனை நான் செவ்வாய் பரிச்சே சொன்னேன். இடம் சார்ந்த பிரச்சனை, பூமி சார்ந்த பிரச்சனை நிறைய பேருக்கு கொஞ்சம் சரியாகி வர்றதுக்கு அதிகமாக காலகட்டம். யாருக்கெல்லாம் அந்த அதாவது இந்த கோர்ட்டு கேஸ் எதுக்கோ ஒரு இலக்கில் நோக்கி நீங்கள் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு அலைஞ்சிக்கிட்டே இருந்திருப்பீங்க. அனைவருக்குமே இப்போ ஒரு நல்ல ஒரு முடிவு வர்றதுக்கு இந்த காலகட்டம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக இந்த மகர ராசிக்கு அதிகமாக அமையுதுங்க. அப்போ எல்லாமே நீங்கள் போகக்கூடிய பாதை எல்லாமே வெற்றி உள்ள பாதையாக நீங்கள் பயணிக்க போகிறீங்க. இப்போ வந்து நட்சத்திர பலன் பார்த்துருவோம். பொதுவாக இதில் வரக்கூடிய முதல் நட்சத்திரம் அதாவது உத்திரா நட்சத்திரம். உத்திராடத்தில் பிறந்தவங்க எல்லாமே பாருங்கள் இவங்களுடைய குணங்கள் எப்படிங்க இருக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அந்த உத்திராடத்தில் பிறந்தவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தலைமை பொறுப்பு அதிகமாக நேசிப்பாங்க. தலைமை பொறுப்பில் இருக்கணும், நம்ம யார்ட்டையும் அடிப்பணிச்சு போகக்கூடாது, எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் டக்குன்னு முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதுலையுமே பார்த்தீங்கன்னா இவங்க அடிப்பணிச்சு போக மாட்டாங்க. எந்த ஒரு வேலை கொடுத்தாலும் அது வேகமாக போய் பார்க்குற எண்ணங்கள் அதிகமாக இருக்கும். ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அதை மைண்டில் போட்டு யோசிச்சிட்டே இருப்பாங்க, அந்த வேலை எப்படா முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை இந்த உத்திராடத்தில் பிறந்தவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அரசாங்கம் அரசியல் தொடர்பு நிறைய பேர் கண்டிப்பாக இருப்பாங்க உத்திராடத்தில் பிறந்தவங்க. அவங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அரசாங்கம் அரசியல் மூலமாக நிறைய நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க இந்த நேரத்தில். ஏன்னா 8ஆம் வீட்டு அதிபதி விபரீத ராஜயோகத்தில் உங்கள் நட்சத்திர அதிபதி நிற்கிறனால உங்களுக்கு அரசாங்கம் அரசியல் தொடர்பு இது எல்லாமே அனுகூலமாக சாதகமாக போகும். எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகி வர்றதுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு மாதமாக இந்த ஜூன் இந்த கிரகப்பெயர்ச்சி உங்களுக்கு அமையுது. எப்படிப்பட்ட வேலையில் பிரச்சனை இருந்தாலும் சரி நல்ல அனுகூலம் வரும். நிறைய பேருக்கு ப்ரமோஷன் சார்ந்த விஷயம் பொதுவாக பாருங்கள், இது வந்து கொஞ்சம் உத்திராடத்தை பிறந்தவங்களுக்கு நிறைய பேர் ப்ரமோஷன் தேடி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு உங்கள் ஜாதகத்தில் சூரியன் பலம் இழந்திருந்தால் வயிறு சார்ந்த பிரச்சனையோ இல்லை வேலை உத்தியோகத்தில் ஒரு சில தடைகளோ யாருக்கும் ஜாதகத்தில் சூரியன் பலம் இழந்திருக்கணும். அது மாதிரி இருந்தால் தான் ஒரு சின்ன தடை கொண்டு வந்து காட்டுவார். ஆனால் பெருசாக எதுவும் தாக்கத்தை கொடுக்க மாட்டார். எல்லாமே உங்களுக்கு நிறைய ஒரு வெற்றியாகி வரது வாய்ப்பு இருக்குது. படிப்பு கல்வியில் முன்னேற்றம் வரும், ஹெல்த்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா உத்திராடத்துக்கு அப்புறம் இந்த பூராடம். பொதுவாக பாருங்கள் இந்த பூராடத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா எதையுமே கொஞ்சம் ஆசைகள் அதிகமாக இருக்கும். லைஃப்பில் எப்படி வாழணும் அப்படி வாழணும் நிறைய ஆசை இருக்கும். அவங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா எடுத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகி பிறகு நினச்ச ஆசை எல்லாமே உங்களுக்கு நீ மனசில் என்ன நினைச்ச ஆசை நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக வரது வாய்ப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய நட்சத்திர அதிபதியானவர் இந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசியை டைரெக்டாக பார்க்கறதுனால எந்த காரியம் எடுத்தாலும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். படிப்பு கல்வியில் முன்னேற்றம் வரும், எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும். உங்களுக்கு அரசாங்கம் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். உடல் ஹெல்த் பிரச்சனை தீர்ந்து உங்களுக்கு அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்குது. தொழிலில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை பார்க்கறதுக்கு இந்த பூராடத்தில் பிறந்தவங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. ஒரு சில பேருக்கு சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் தான் உங்களுக்கு அனுகூலமாக இருக்குது. இப்போ எப்படி இருந்தால் உங்களுக்கு பாருங்கள் வருமானத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சுக்கிரன் உங்கள் டேரெக்டாக உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு உங்கள் நட்சத்திர அதிபதியை உங்கள் ராசியை பார்க்கறதுனால அங்கே வேலை உத்தியோகம் படிப்பு கல்வி இது எல்லாமே ஒரு முன்னேற்றம் ஆகி வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா உத்திராடம் பூராடம் அதாவது பார்த்தோம்னா அடுத்து பார்த்தோன்னா அவிட்ட நட்சத்திரத்தில் பொதுவாக வந்து அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி உங்களுக்கு வெற்றியாகி உங்களுக்கு தோல்வியே கிடைக்காம ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக வாய்ப்பு இருக்குது. எந்த ஒரு முயற்சியெல்லாம் உங்களுக்கு சாதகமாக வரும். எல்லா காரியமே உங்களுக்கு வெற்றியாகி இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அனுகூலமாக வரது வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் சரி இந்த பொதுவாக இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இப்போ உடம்பு சார்ந்த பிரச்சனை உடல் சார்ந்த பிரச்சனை எடுத்த காரியம் தாமதமாக கொடுத்துருப்பாரு. நிறைய பேருக்கு இந்த இடுப்பு சார்ந்த பிரச்சனை இடுப்பு வலி இந்த முதுகு வலி இல்லைனா இந்த கால் சார்ந்த பிரச்சனை நிறைய பேர் கண்டிப்பாக ஒரு சில தடைகளை கொடுத்துருப்பாங்க. ஏன்னா செவ்வாய் போய் உங்களுக்கு வக்ரமாக இருந்தனால சரியான ஒரு அனுகூலம் இல்லை. ஏன்னா இனிமேல் பாருங்கள் உங்களுக்கு செவ்வாய் வந்து ஜூன் 25 பயிற்சி ஆகிறார். அப்போ அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லது ஒரு முன்னேற்றம் வரதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. எதிர்பார்த்த லாபங்கள் விட இடம் போய் பார்க்குறவங்க வேலை பார்க்குறவங்க உத்தியோகம் பண்ணுறவங்க வெளிநாடு வெளியூரில் இருக்கிறவங்க அனைவருக்குமே நான் பொதுவாக சொல்கிறேன் நல்ல ஒரு திடீர் யோகங்கள் கிடைக்கிறதுக்கு அதிகமாக இந்த அவிட்டத்தில் பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டமாக கொண்டு போகுது. வரக்கூடிய இந்த புதனுடைய கிரகப்பெயர்ச்சி மகர ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள கிரகப்பெயர்ச்சியாக அமைகிறது.